कॉन्फ्रेंस करके पानी पी पी कर कोसा था अरविंद केजरीवाल जी के एक्साइज पॉलिसी। மூன்று மாநிலங்களில் பாஜக போட்டி இல்லை. வடகிழக்கு மக்களின் வசமான செய்கை. பின்வாங்கிய மோடி, அமித்ஷா, நட்டா. பயத்தில் பாஜக அடித்த அந்தர் பல்டி. ஆவேசம் அடங்காத மணிப்பூர் மக்கள். மணிப்பூர் மாநிலத்தில் பாஜக தலைமையிலான அரசு ஆட்சி செய்து வருகிறது. இந்த மாநிலத்தின் முதல்வராக பிரேம் சிங் இருந்து வருகிறார். இந்நிலையில் மணிப்பூர் மாநிலத்தில் மெய்ட்டி எனும் பழங்குடி அல்லாத சமூகத்தினர் தங்களை பட்டியலின பழங்குடியினர் சமூகத்தில் இணைத்து அதற்கான அந்தஸ்து வழங்க வேண்டும் என மாநில அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். இதற்கு மற்ற பழங்குடியின சமூகத்தினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பாஜக தான் எல்லாவற்றிற்கும் காரணம் என கூறிய போராட்டக்காரர்கள் மணிப்பூர் மாநிலம் தொங்ஜோ என்ற இடத்தில் உள்ள பாஜக அலுவலகத்திற்குள் புகுந்த கலவரக்காரர்கள் அங்கிருந்த பொருட்களை எல்லாம் அடித்து நொறுக்கினர். இதனை அடுத்து மணிப்பூர் மாநிலம் முழுவதும் பெரும் பதற்றம் அடைந்தது. விவகாரம் விஸ்வரூபம் எடுத்ததை அடுத்து மெய்ட்டி மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க கொடுத்த பரிந்துரையை நீதிமன்றம் நீக்கியது. தற்போது மெல்ல மெல்ல மீண்டும் மணிப்பூர் இயல்பு நிலைக்கு திரும்பி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பிரதமர் மோடி மணிப்பூர் குறித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. நீண்ட மௌனத்திற்கு பிறகும் எதிர்க்கட்சிகளின் பல்வேறு விமர்சனங்களுக்கு பிறகும் நாடாளுமன்றத்தில் பேசிய பிரதமர் மணிப்பூரில் நடந்த வன்முறை வருத்தம் அளிக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதை உறுதி செய்ய மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படுகின்றன என கூறினார். இந்த சம்பவத்திற்கு பிறகு ஒருமுறையாவது பிரதமர் தங்களை சந்தித்து ஆறுதல் கூறுவார் என அம்மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்தனர். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. இதனால் மணிப்பூர் மற்றும் அதை ஒட்டியுள்ள மக்கள் பாஜக அரசின் மீது மிகுந்த ஆத்திரத்தில் இருக்கின்றனர். இந்த நிலையில் நாட்டின் 18வது நாடாளுமன்ற மக்களவை தேர்தலுக்கான தேதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது. 7 கட்டங்களாக நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தலின் வாக்குப்பதிவு எண்ணிக்கை ஜூன் 4ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனால் அரசியல் கட்சிகள் வேட்புமனு தாக்கல் மற்றும் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டி வருகின்றன. காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ள நிலையில் பாஜக தேர்தல் அறிக்கையை வெளியிட முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் வடகிழக்கு மாநிலங்களான மேகாலயா, மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட 3 மாநிலங்களில் பாஜக போட்டியிடாமல் அந்த மாநிலங்களில் உள்ள மாநில கட்சிகளுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மேகாலயாவில் உள்ள 2 தொகுதிகளிலும் மணிப்பூரில் 1 தொகுதியிலும் போட்டியிட்டு தோற்றது. இந்த நிலையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னரே மணிப்பூரில் நிகழ்ந்த கலவரம் பாஜகவுக்கு பெரும் நெருக்கடியை கொடுத்த நிலையில் மேகாலயா, மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட 3 மாநிலங்களில் போட்டியிடாமல் மாநில கட்சிகளுக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை பாஜக எடுத்துள்ளது. மணிப்பூரில் உள்ள 2 தொகுதிகளில் ஒன்றில் நாகா மக்கள் முன்னணி கட்சிக்கு ஆதரவு அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. நாகாலாந்தில் தேசியவாத குடியரசு முற்போக்கு கட்சிக்கு ஆதரவு அளிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறது. மேகாலயாவில் உள்ள 2 மக்களவை இடங்களிலும் ஆளும் தேசிய மக்கள் கட்சிக்கு ஆதரவு அளிக்கப்படும் என தெரிவித்திருக்கிறது. மேற்கண்ட 3 மாநிலங்களிலும் பாஜக ஆதரவு அளிக்கும் இடங்களில் கிறிஸ்தவர்கள் வாக்குகள் அதிகம் உள்ளது. இதனால் பாஜக மேலிடம் இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என கூறப்படுகிறது. பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவின் அறிவுறுத்தலின்படி இந்த தகவலை பகிர்வதாக வடகிழக்கு மாநிலங்களின் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் சம்பித் பத்ரா சமூக வலைத்தளமான எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் இந்த தகவலை உறுதிப்படுத்தி உள்ளார். அதில் அவர் கூறுகையில், பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா ஜியின் அறிவுறுத்தலின்படி மேகாலயாவின் ஷில்லாங் மற்றும் துரா ஆகிய தொகுதிகளில் என்பிபியின் மக்களவை வேட்பாளர்களுக்கு பாஜக தனது ஆதரவை வழங்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வெளி மணிப்பூர் தொகுதியில் என்பிஎஃப்க்கும் நாகாலாந்தில் என்டிபிபிக்கும் பாஜக தனது ஆதரவை வழங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பத்ரா எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவில் கூறினார். கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மணிப்பூருக்கு இதுவரை பிரதமர் மோடி வந்து சேரவில்லை என எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டி வரும் நிலையில் பயம் காரணமாக தேர்தலிலும் மணிப்பூருக்கு பாராமுகம் காட்டியுள்ளார் மோடி என
விமர்சனங்கள் எழுந்துள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.